உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் வல்வில் ஓரி விழா நடைபெற்று வரும் நிலையில் அதிக ஒலி எழுப்பும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்ட TVS 50 இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்கள் கூட்டத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் ஓட்டம் பிடித்தனர். சுற்றி டர் போகிறதுக்கா இல்லை இது உங்களை மாதிரி எல்லாம் ஃபேமிலி தான் வருவா போகிறாங்க. சொல்லுங்கள், உங்களை மாதிரி ஃபேமிலியாக வர போகிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா இந்த வண்டிக்கு ரெக்கார்ட்ஸ் வச்சு கிளியர் பண்ண முடியுமா? சொல்லு. அப்புறம் எப்படி எந்த நோக்கில் நீங்கள் போகிறீங்க? விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சதீஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஆண்டுதோறும் அதாவது ஆகஸ்ட் 2-3 தேதிகளில் தமிழக அரசு சார்பில் வல்வில் ஓரி விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நடப்பாண்டிற்கான விழாவும் துவங்கி இன்றும் நாளையும் அதாவது ஆடி 17, ஆடி 18 முறையாக நடைபெறுகிறது. இந்த விழாவில் மலர் கண்காட்சி, தமிழக அரசின் பல்துறை விளக்கு கண்காட்சி, மலைவாழ் மக்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அரசின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆட்சியர் தலைமையில் நடைபெறுவது வழக்கத்தில் ஒன்றாக தொடர்ந்து ஆண்டாண்டுகளாக நடைபெறுகிறது. மேலும் அரப்பளீஸ்வரர் கோயிலில் ஆடி திருவிழாவும் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வல்வில் ஓரி அரசு விழாவை முன்னிட்டு நாமக்கல் மற்றும் திருச்சி, கரூர், சேலம், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொல்லிமலைக்கு வருகை தரும் நிலையில் இந்த ஆண்டு வெளியூரை சேர்ந்த பல இளைஞர்கள் தங்களது பழைய இருசக்கர வாகனமான TVS 50 வாகனத்தை மறுசீரமைத்து அதிக ஒலி எழுப்பும் சத்தத்துடன் கொல்லிமலையில் உள்ள 70 கொண்ட ஊசி வளைவுகள் வழியாக கடக்க முற்பட்டனர். அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வாகனத்திற்கு RCBுக் உள்ளதா, ஏன் தலைக்கவசம் அணியவில்லை, கொல்லிமலை சுற்றுலாவிற்கு வரும் விழாவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் வருவார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் எனவும் அறிவுரையை கூறினார். இந்த வாகனம் கடும் இரைச்சல் ஏற்படுவதாக தொடர்ந்து புகார் எழுந்து வரும் நிலையில் காவல்துறையினர் அவர்களை கடுமையாக எச்சரித்தும் காரவழி வாகன சோதனை சாவடியில் கடும் சோதனை மேற்கொண்டனர். பின்னர் அனைத்து வாகனங்களையும் வாகன ஓட்டிகள் காரவழி வழியாக கொல்லிமலை மேல் ஏற அனுமதி மறுத்து திருப்பி அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோல வாகனங்களை மலைப்பாதையில் ஏற அனுமதி மறுத்து அபராதம் விதிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் முக்கிய கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.